எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா வந்து ஹார்ட் ஒர்க் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நானும் என் ஃப்ரெண்டு செல்வச்சந்திரன் இந்தியன் பேங்க்கில் செலக்ட் ஆகிருக்கேன். ஸோ நானும் சேர்ந்து தான் இங்கே வந்து, ஏன்னா அவனுக்கு ஏவோ கிடைக்கல, நான் எனக்கு ஏவோ கிடைக்கல. ஸோ ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தோம். அடுத்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருந்தப்போ தான் அவனுக்கு கால் பண்ணேன். அவனும் வந்து சேர்ந்து படிப்போம்டா அப்படின்னு சொன்னப்போ 2 பேருமே வந்து சுரேஷ் அகாடமி தான் ரெஃபர் பண்ணோம். ஹார்ட் ஒர்க் தான் ஃபஸ்ட்டு. எத்தனை தடவை சொன்னாலும், ரொம்ப நேரம் 5 நிமிஷம் பேசினாலும் சரி, 10 நிமிஷம் பேசினாலும் சரி, ஹார்ட் ஒர்க் தான். எவ்வளோ ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அதுக்கு எவ்வளோ மார்க் இருந்தாலும் சரி, அது நம்ம ஹார்ட் ஒர்க் எவ்வளோ போடுறோமோ அதே முக்கியம். நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். எப்படி நம்ம வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன வரும். ஸோ இந்த ஒரு சில பேருக்கு வந்து இவ்வளோ தான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து என்னால் இவ்வளோ, அது என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதுனா, நான் இவ்வளோ வெயிட்டு என்னால் தூக்க முடியும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இன்னும் நான் எக்ஸ்ட்ரா வெயிட்டு தூக்க முடியும் அப்படின்வாங்க. ஸோ நம்மளோட கெப்பாசிட்டி என்ன, அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி வந்து சக்ஸஸ், எல்லாரோட ஒரே கோல் வந்து சக்ஸஸ் தான். ஸோ நம்ம கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எப்படி, அதாவது ஒரு ஆள் வந்து நான் ஒரு 5 மூட்டையை தூக்கிட்டு ஒரே நேரத்தில் போயிடுவேன்வாங்க. சில பேர் நான் ஒன்றா தான் தூக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளோட சக்ஸஸ் நம்மளோட எப்படி அடைகிறோமோ அதே முக்கியம். ஸோ நானும் வந்து என் ஃப்ரெண்டும் தான் சேர்ந்து படித்தோம். உண்மையிலே அதே காலையில் வந்து கரெக்டாக இந்த எக்ஸாம் டயத்துலாம் 4 மணி நேரம் தான் தூங்குவோம். நான் எழுப்பி விட்டுருவேன், அவன் இல்லாட்டி எழுப்பி விட்டுருவான். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுப்பேன். எங்களுக்குள்ளே போட்டி இருக்கும். அவனும் நானும் சேர்ந்து நிறையா டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறையா எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ்லாம் வந்து நாங்கள் இங்கே வந்து தான் கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் நாங்கள். ஏன்னா நாங்கள் ரொம்ப வீக்காக இருந்தோம் ப்ரிலிம்ஸு. மெயின்ஸ் வந்து நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தோம். ஏன்னா நாங்கள் அப்போ எஸ்ஓ ப்ரிப்பேர் பண்ணப்போ ஏஓ முடித்தோடனே எஸ்ஓ தான் அடித்தாண்டா அப்படின்னு கொஞ்சம் ஒரு இதில் இருந்தனால அப்போலேருந்தே நாங்கள் வந்து மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பித்தோம். பட் ப்ரிலிம்ஸ் வந்து அகாடமி தான் உண்மையிலே